ஹலோ எவ்ரிஒன். டிரைவர் பேக்கப் அண்டு ரீஸ்டோர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துன்னு இருக்கும். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துன்னு இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் டபுள் டிரைவ் அந்த ஆப் இன்ஸ்டால் ஆன இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா double-D இருக்குல்ல, அதில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் பேக்கப் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுக்கிறதுனா பேக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையானது வரைக்கும் மட்டும்தான் நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக்கப் எடுத்துக்கணும்னா சப்போஸ் நம்ம ஓஎஸ் மாற்றினாலும் அது திருப்பி புது ஓஎஸ் போட்ட அப்புறமா நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி பேக்கப் எடுத்ததை திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ பேக்கப் எடுக்கிறேன். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். ஜஸ்ட் ஓகே, உங்களுக்கு எந்த ஃபைலில் போட்டுக்கிறீங்களோ ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தென் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணும்போது சப்போஸ் இப்போது பென்ட்ரைவில் அதுமாதிரி பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணும்போது அந்த பென்ட்ரைவ் போட்டு திருப்பி பேக்கப் அப்படி அந்த ஸ்டோரேஜில் இருந்து பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போது ரீஸ்டோர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்தது டிஸ்க்கு ஈயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் பென்ட்ரைவ்லையும் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதர் லொக்கேஷனில் போய்ட்டு என்னுடைய லொக்கேஷனை சூஸ் பண்ணுறேன். டிரைவர் ஈன்னு சூஸ் பண்ணி நியூ ஃபோல்டர் 3ல் போட்டுருக்கேன். டிரைவர் ஈயில் அது கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ரீஸ்டோர் நோவுன்னு கொடுங்க. ஓகே, நான் இப்போது ஃபைலெல்லாம் ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது என்னோடய டிரைவர்ஸ்லாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.